ஹாய் கைஸ், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைல் நோட்டிஃபிகேஷன் பேனல் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சு போச்சுன்னா ஒரு சின்ன ட்ரிக் பண்ணது மூலிமா உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேக் சைடில் வால்பேப்பராக செட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படின்றத வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், மறக்காத லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆப் லிங்க்னு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா 3 பெர்மிஷன் வந்து கேட்கும்: டூயல் சிம், அக்சசபிலிட்டி அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ 1 by 1 இந்த 3 பெர்மிஷனுக்கும் அலோவ் கொடுத்துருங்க. ஃபைனலாக ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். மேலே ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கஸ்டம் பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து செலக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலரி ஓப்பன் ஆகும். எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்டாக செட் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி க்ராப் பண்ணிவிட்டு செலக்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் டைப்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து இமேஜ் பிளர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கஸ்டம் இமேஜ் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். அந்த ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ முன்னாடி சூஸ் பண்ணிங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அகைன் கிராப் பண்ணி செலக்ட்ன்றதை கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்குல்ல, அது வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. ஸோ பிளர் அமௌண்ட் வந்து 0ல் கொண்டு வந்துடுங்க. ஸோ பிளர் அமௌண்ட் பாதி இருக்கு இல்லையா, அது வந்து 0ல் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதைக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு. நார்மலாக இருக்க உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனலில் இது மாதிரி ஈஸியாக ஃபோட்டோ வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைல் நோட்டிஃபிகேஷன் பேனலில் ஒரு ஃபோட்டோவை எப்படி வால்பேப்பராக செட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணால் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி பங்க் ஸ்டுடியோ. சிஸ் கைஸ்.